Hi, welcome to Tamil Pharma Chemistry. இன்னைக்கு partition coefficient பார்க்கலாம். Physiochemical aspects of drug molecules and biological actionங்கிற சாப்டர் கீழே வருது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கோங்க. ட்ரக்குங்கிறது ஒரு கெமிக்கல் மாலிகுல். ஸோ இது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல போயிட்டு டிசால்வ் ஆகி டார்கெட்டை ரீச் பண்ணோம். டார்கெட்டுங்கிறது ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்ஸு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இந்த டார்கெட்டோட போய் இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் ட்ரக் ஆக்ஷன் நடக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரக்கோட ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் எ ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர். இது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா ட்ரக் டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்போர்ட் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம ட்ரக் ஆக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணுது. பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது இட் இஸ் எ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரக் கான்சன்ட்ரேஷன். இது நம்ம சாப்பிட்ற ட்ரக்கு லிப்பிட்லேயும் வாட்டர்லேயும் எப்படி சாலிபிள் ஆகுது அப்படிங்கிறத ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது தான் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். இது ஒவ்வொரு ட்ரக்குக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணோம்னா pH, கோசால்வெண்ட், சர்ஃபாக்டன்ட் அண்ட் காம்ப்ளெக்சேஷன். இது ஒன்றொன்னா பார்க்கலாம். அதேமாரி இது எப்படி இன் விட்ரோவில் அதாவது லேபில் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் ஷேக் ஃப்ளாஸ்க் மெத்தட் பை யூஸிங் 2 immiscible சால்வெண்ட்ஸ். நம்ம லேபில் பண்ணியிருப்போம். ஆக்டனால் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம ட்ரக்கை போட்டு டிசால்வ் ஆகிட்டு திருப்பி அசே பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ரொசீஜரும் எழுதிக்கலாம், இந்த ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். இட் இஸ் அ மெத்தட், டிட்டர்மினேஷன் மெத்தட், இன் விட்ரோ பிகேஏ டிட்டர்மினேஷன் மெத்தட். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிஹெச்சுக்கும் பிகேஏவுக்கும் என்ன ரிலேஷன், அதுக்கும் அயனைசேஷனுக்கும் என்ன ரிலேஷன், அயனைசேஷன் ஆனால் சாலிபிலிட்டி எப்படி இருக்கும், சாலிபிலிட்டி இருந்ததுன்னா எப்படி லிப்பிட் மெம்பரேனை நம்ம கிராஸ் பண்ணோம். லிப்பிட் மெம்பரேனுங்கிறது நம்ம செல்லுக்கு மேலே இருக்கிற மெம்பரேன், அதுதான் லிப்பிட் மெம்பரேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம் பிஹெச் ஈக்குவல் டு பிகேஏ ரெண்டும் சமமாக எப்போ இருக்கும்னா நியூட்ரலாக இருக்கும்போது, நியூட்ரல் பிஹெச்சில் சமமாக இருக்கும். அப்போ 50% அயனைஸ்டாக இருக்கும், 50% அன்அயனைஸ்டாக இருக்கும். அதேமாரி ஃபர்ஸ்ட் காலம் பாருங்கள், பிஹெச் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா 50% அயனைஸ்டாக இருக்கும். பிஹெச் கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டாவது காலமில் 50% அன்அயனைஸ்டாக இருக்கும். இப்போ கீழே நெக்ஸ்ட் காலம் வாங்க, அயனைஸ்டாக இருந்ததுன்னா வாட்டர் சாலிபிள் ஆகும். வாட்டர் சாலிபிள் ஆனால் லிப்பிட் மெம்பரேனை கிராஸ் பண்ணாது. இதுவே அன்அயனைஸ்டாக இருந்ததுன்னா வாட்டர் இன்சாலிபிள், அதாவது லிப்போஃபிலிக் கேரக்டராக இருக்கும். அப்போ லிப்போஃபிலிக்காக இருக்கும்போது நம்ம செல் மெம்பரேனை ஈஸியாக கிராஸ் ஆகும். இதுதான் ரிலேஷன், நீங்களே எழுதிக்கலாம், இல்லைன்னா அந்த டேப்லெட் காலம் போடலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் கோசால்வெண்ட். கோசால்வெண்ட் ஆட் பண்ணுறதுனால சால்வெண்ட் கூட இன்க்ரீஸ் இன் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஹையர் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹையர் பெர்மியபிலிட்டி நடக்கும். நெக்ஸ்ட் சர்ஃபாக்டன்ட். சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ணுறதுனாலும் சாலிபிலிட்டி அதிகமாகும். சாலிபிலிட்டி அதிகமாகும் போது பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும். பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும் போது பெர்மியபிலிட்டி அதிகமாகும். அதேமாரி காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டும் சைக்ளோடெக்ஸ்ட்ரின் நம்ம பார்த்தோம். சைக்ளோடெக்ஸ்ட்ரின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ட்ரக்கு கூட சாலிபிலிட்டி அதிகமாகும். சாலிபிலிட்டி அதிகமாகும் போது பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும். பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும் போது பெர்மியபிலிட்டி அதிகமாகும்.